சட்டசபை தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை பாஜக ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி தட்டி தூக்கிய நிலையில் புதிய அரசு நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டது. ஐக்கிய ஜனதாதளம் தலைவர் நிதிஷ்குமார் 10வது முறையாக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய அரசில் 26 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்க வந்த புதிய அமைச்சர்கள் எல்லாரும் குர்தா பைஜாமா வேட்டியில் பரபரப்பாக காணப்பட்டனர். ஒரே ஒரு இளைஞர் மட்டும் மெல்லிய தேகத்துடன் ஜீன்ஸ் சட்டை அணிந்து வித்தியாசமாக அமைதியாக இருந்தார். தீபக் பிரகாஷ் என அறிவிப்பு வந்ததும் பிரதமர் நரேந்திர மோடி அருகில் சென்று நன்றி சொல்லிவிட்டு அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். ஐக்கிய ஜனதாதளம் முதல் பாஜக கட்சிக்காரர்கள் வரை அனைவருக்கும் அதிர்ச்சி. யார் அந்த இளைஞன்? சட்டசபை தேர்தலில் கூட நிற்கவில்லை, எப்படி அமைச்சர் ஆனார் என பலரும் குசுகுசுவென பேசிக் கொண்டனர். அதற்குள் அடுத்த அமைச்சரின் பெயரை அறிவித்ததும் எல்லார் கவனமும் அதில் போனது. ஆனால் யார் அந்த இளைஞன் என்ற கேள்வி எல்லோர் மண்டையையும் குடைந்தது. அவர் வேறு யாருமில்லை, பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி தலைவர் உபேந்திர குஷ்வாஹாவின் மகன்தான் அவர். பெயர் தீபக் பிரகாஷ். அதனால்தான் தேர்தலில் நிற்காமலேயே அமைச்சராகி இருக்கிறாரா என விழா முடிந்த பிறகு எல்லோரும் பேசிக் கொண்டனர். பாஜக கூட்டணியில் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 6 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. ஒரு அமைச்சர் பதவி வழங்க அமித்ஷாவும் நிதிஷ்குமாரும் முடிவு செய்தனர். அந்த ஒரு அமைச்சர் பதவியை யார் ஏற்பது? உபேந்திர குஷ்வாஹா ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அவர் மனைவி ஸ்னேகா லதா சசாரம் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். இந்த இருவரில் ஒருவர்தான் அமைச்சர் என ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியினர் நினைத்திருந்தனர். ஆனால் அப்பா உபேந்திர குஷ்வாஹாவும் அம்மா ஸ்னேகா லதாவும் வேறு விதமாக முடிவெடுத்தனர். மகன் தீபக் பிரகாஷுக்கு முடிசூட்ட தீர்மானித்தனர். முதலில் தயங்கிய தீபக் பிரகாஷ் பெற்றோர் விருப்பத்தை பூர்த்தி செய்ய தீர்மானித்து பதவியேற்றிருக்கிறார். தீபக் பிரகாஷுக்கு 36 வயதாகிறது. அவர் ஒரு இன்ஜினியர். மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் பிடெக் முடித்தவர். படித்து முடித்ததும் 4 ஆண்டுகள் ஐடி நிறுவனத்தில் அதிகாரியாக பணிபுரிந்தார். ஆனால் மகனை அரசியல் தலைவராக்கி பார்க்க நினைத்த உபேந்திர குஷ்வாஹா அவரை கட்சியில் உறுப்பினராக சேர்த்தார். மத்தியில் கூட்டணி ஆட்சி, மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சி இருக்கும் இந்த சந்தர்ப்பம்தான் மகனை அமைச்சராக்க சிறந்த வழி என தீர்மானித்து சரியாக காய் நகர்த்தி வெற்றியும் பெற்றுவிட்டார் உபேந்திர குஷ்வாஹா. பதவியேற்பு விழா முடிந்ததும் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் அமைச்சர் தீபக் பிரகாஷுக்கு வாழ்த்து கூறி தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அப்போது ஒரு நிருபர் நேருக்கு நேராக அந்த கேள்வியை கேட்டார். உங்களுக்கு அரசியல் முன் அனுபவம் இல்லை, அப்பாவின் செல்வாக்கால் அமைச்சராகி விட்டீர்கள், அமைச்சர் பணி சவாலாக இருக்காதா என நிருபர் கேட்டதும் ஒரு கணம் தயங்கிய தீபக் சரளமாக பேச துவங்கினார். எனக்கு தேர்தல் முன் அனுபவம் இல்லைதான், அதற்காக அரசியல் முன் அனுபவம் இல்லை என யாராலும் கூற முடியாது. தந்தை உபேந்திர குஷ்வாஹா அரசியல் செய்யும் விதத்தை சிறுவயதிலிருந்தே நேரில் பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டேன். கடந்த 5 ஆண்டுகளாக கட்சியில் தீவிரமாக பணியாற்றி வருகிறேன். அந்த அனுபவம் அமைச்சராக பணியாற்ற எனக்கு கை கொடுக்கும் என தீபக் பிரகாஷ் கூறினார். நீங்கள் அமைச்சர் ஆவீர்கள் என எப்போது தெரியும் என்ற கேள்விக்கு எனக்கே கடைசி நேரத்தில் தான் தெரிந்தது என பட்டென சொன்னார் தீபக் பிரகாஷ். கூட்டணி அரசில் எங்கள் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தனர். அதற்கு யாரை அமைச்சர் ஆக்குவது என கட்சி நிர்வாகிகளுடன் தந்தை ஆலோசித்துள்ளார். என்னை அமைச்சராக்க முடிவு செய்துள்ளனர். பிறகு பாஜக மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் தலைமையுடன் என் அப்பா பேசியிருக்கிறார். அனைவருடன் பேசி முடித்த பிறகு பதவியேற்பதற்கு சற்று நேரத்திற்கு முன்தான் எனக்கு விஷயம் தெரிய வந்தது. உங்களைப் போலவே எனக்கும் இந்த செய்தி சர்ப்ரைஸாகத்தான் இருந்தது என தீபக் பிரகாஷ் கூறினார். உபேந்திர குஷ்வாஹாவின் மகனை அமைச்சராக்க அமித்ஷாவும் நிதிஷ்குமாரும் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. ஆனால் உபேந்திர குஷ்வாஹா நேரடியாக பிரதமர் மோடியிடம் பேசி ஓகே வாங்கியுள்ளார். அதன் பிறகே அமித்ஷாவும் நிதிஷ்குமாரும் ஓகே சொல்லியிருக்கிறார்கள் என பாட்னா அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன. உபேந்திர குஷ்வாஹா மகன் தீபக் பிரகாஷ் அமைச்சரானது பாஜக கூட்டணி வட்டாரத்தில் ஆச்சரியத்தை மட்டும் ஏற்படுத்தவில்லை, எதிர்க்கட்சிகளிடம் கடும் விமர்சனத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறது. நாங்கள் குடும்ப அரசியல் செய்வதாக மோடியும் அமித்ஷாவும் தேர்தல் பிரச்சாரங்களில் முழங்கினார்கள். பீகார் மக்கள் மீது காங்கிரசுக்கும் ராஷ்டிரிய ஜனதாதளத்திற்கும் அக்கறை இல்லை, அவர்களின் உண்மையான அக்கறை குடும்பத்தின் மீதுதான் இருக்கிறது என எங்களை குறை கூறினார் மோடி. இப்போது அவர்கள் செய்வது குடும்ப அரசியல் இல்லையா என ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் கேட்கிறார். தீபக் பிரகாஷ் மட்டுமல்ல, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி தலைவர் ஜிதன் ராம் மாஞ்சியின் மகன் சந்தோஷ் குமார் சுமனுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. வழக்கமான அரசியல்வாதிகளைப் போல அல்லாமல் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் என சாதாரண உடையில் வந்து பதவியேற்றது குறித்து கேட்டதற்கு தீபக் சொன்ன பதில்,
சாதாரண மக்களுடன் நெருக்கமாக இருந்து அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதுதான் என் எண்ணம். மக்களுடன் நெருங்கி பழக இந்த சாதாரண உடைதான் வசதியாக இருக்கும் என கூறி தீபக் பிரகாஷ் நிகழ வைத்தார். सर आगे आप क्या कुछ करना चाहते हैं खासकर यहाँ की महिलाओं के लिए? यहाँ के महिलाओं के लिए जिस तरीके से पहले से काम होते आया है उस काम को आगे बढ़ाना है माननीय मुख्यमंत्री नीतीश कुमार जी के नेतृत्व में, और साथ साथ युवाओं के लिए काम करना चाहते हैं, शिक्षा के क्षेत्र में काम करना चाहते हैं। सर आप एक बहुत युवा चेहरा हैं, इसमें युवाओं के लिए क्या मैसेज देना चाहते हैं? युवाओं के लिए मैसेज है कि सभी युवा बढ़ चढ़कर राजनीति के क्षेत्र में आए, जनसेवा में आए और बिहार को राष्ट्र के साथ विकसित बनाने का काम करें। तो नीतीश कुमार जी ने 10वीं बार शपथ ली है बिहार के मुख्यमंत्री के तौर पे, क्या कुछ कहना चाहते हैं? बिहार की जनता ने 10वीं बार नीतीश कुमार जी को मौका दिया है, इसलिए उन्होंने शपथ ली है। बिहार की जनता ने इतना बड़ा आशीर्वाद दिया है, जितना बड़ा आशीर्वाद उतना ही ज्यादा विकास के काम में रुचि, उतनी ही मेहनत के साथ बिहार के विकास को आगे बढ़ाना, यह हम सब एनडीए के नेताओं का दायित्व है। हम सब लोग मिलकर इसको आगे बढ़ाएंगे, प्रधानमंत्री जी और मुख्यमंत्री जी के नेतृत्व में। सर आपकी पार्टी से आपके बेटे ने भी शपथ ली है, क्या कुछ आप इसके लिए कहना चाहते हैं? देखिए, युवाओं को आगे आना चाहिए, इस बात के हम समर्थक रहे हैं। तो मौका मिलने पर युवाओं को आगे लाना चाहिए। युवाओं में ज्यादा काम करने की क्षमता होती है, उसकी क्षमता का पूरा इस्तेमाल होना चाहिए हर क्षेत्र में, स्वाभाविक रूप से राजनीति में भी। தீபக் பிரகாஷ் இப்போது எம்எல்ஏவோ எம்எல்சியோ இல்லை. அதனால் 6 மாதங்களுக்குள் ஏதாவது ஒரு பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அமைச்சர் பதவியில் நீடிக்க முடியும். அநேகமாக முதல்வர் நிதிஷ்குமாரை போல தேர்தலில் நிற்காமல் எம்எல்சி ஆவார் என ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன.